அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ உயரப் போகிறாய், நீ சிகரமாக மாறப் போகிறாய். நான் சொல்வதை கேட்டால் நீ உன்னை பற்றி வைத்திருக்கும் எண்ணம் கல்லின் மேல் வைத்த உளி. ஒரு சிற்பி சிலை செதுக்கப் போகிறான். அந்த கல்லின் மேலே வைத்திருக்கின்ற உளியானது அதை செதுக்குகிறது. நீயோ உன்னை பற்றி வைத்திருக்கின்ற எண்ணம் கல்லின் மேல் வைத்த உளி போல. அது நம்பிக்கையில் அடிபட்டால் சிலை, சந்தேகத்தில் அடிபட்டால் ஜல்லி, ஜல்லி கல். வாழ்க்கை நதி உன்னை சுற்றிதான் ஓடுகிறது. நீதான் வயலும் வாய்க்காலும் மடையும் திறப்பும். உன்னை விட்டு விட்டால் நதிக்கு நிறைவே இல்லை. நதியை விட்டு விட்டால் உனக்கு அழகே இல்லை. உன் வாழ்க்கை நிர்மாணப்படுவதற்கும் நிர்மூலப்படுவதற்கும் உன்னை தவிர வேறு காரணத்தை காட்டினால் நீதான் உலகில் முதலும் மூத்ததுமான பைத்தியக்காரன். உன் சதைக்கு முடிவிருக்கிறது, அது இயற்கை. உன் படைப்பு தடங்களுக்கு அது நீள்வதற்கும் நிலைப்பதற்கும் சாய்வதற்கும் சரிவதற்கும் நீதான் காரணம். வாழ்க்கை கருவும் நீதான், சுவாசமும் நீதான். உன்னை சுற்றித்தான் கால வரவு செலவுகள் பின்னப்படுகின்றன. உன் சுவாசத்திற்கு நீயே பொறுப்பு ஆவது போல உன் செயலுக்கும் உன் சிந்தனைக்கும் நீயேதான் பொறுப்பு. நீதான் சிகரம். பக்கத்தில் இருப்பவற்றையும் இயற்கை அமைப்பையும் சேதமில்லாமல் பார்த்து கொள்பவன் அதிகம் சேதப்படுவதே இல்லை. வளர்வதும் தேய்வதும் நிலவுக்கு தெரிவதே இல்லை. ஆனால் நாம் அறிகிறோம். அதுபோலத்தான் இயற்கையில் பிரியம் உடையவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு பயன்படுகிறார்கள். நமக்கு தெரியாமலே இயற்கை நம் உறவுகளை பின்னி வைத்திருக்கிறது. ஒருவர் காத்து வைத்தால் பலர் நன்மை அடைகிறார்கள். இயற்கையை சேதப்படுத்தினால் உயிர்கள் சேதம் அடைகிறது. ஆகவேதான் மறுபடியும் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த சாயப்பாவினுடைய வார்த்தையை கேள். இயற்கையில் இயந்து போனவர்கள் இன்னும் சாகாமல் இருக்கிறார்கள். நம்பிக்கையில் நிலைத்து போனவர்கள் தத்துவத்தால் படைப்புகளால் நம்முடன் இருக்கிறார்கள். இயற்கைக்கு சாவுதான் ஏது, நம்பிக்கைக்கு நலிவுதான் ஏது. ஆக ஆக இயற்கை நேசமும் நம்பிக்கை வாசமும் நம்மை வலுப்படுத்தும், உன்னை வலுப்படுத்தும், பிறரை உன்வசப்படுத்தும், வாழ்வை உன்வசப்படுத்தும். வெற்றி உனக்கேதான். வழித்துணை சாயப்பா சொல்வதை கேள். பிறகு வாழ்வெல்லாம் உனக்கு வெற்றிதான். வாழ்வே உனக்கு சிகரம்தான். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.